ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா. நாங்கள் செய்கிற சாப்பாட்டில் கரம் மசாலா மெயினாக சேர்ப்போம். பிரியாணிக்கெலாம் கரம் மசாலா தான் சேர்ப்போம். அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க பொருள்லாம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ அரிசி போட்டு பிரியாணி செய்கிற அளவுக்கு தேவையான பொருள் தான் நான் கரம் மசாலா சொல்ல போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த பூ. இதில் வந்து நிறையா ஒரு சில பேர் சேர்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம பிரியாணி டேஸ்ட்டே போயிடும். அதில் சிக்கன் மட்டன் போடுற டேஸ்ட்லாம் போயிடும். அதனால நீங்கள் வந்து இந்த ஐட்டத்தை வந்து சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சிக்கனோட அந்த வாடை, அந்த மட்டனோட வாடை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாத்தையும் இப்போ பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சில பேர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வறுத்து சேர்ப்பாங்க. நான் வறுத்துலாம் சேர்க்க மாட்டேன். எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து இப்போ பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நிறையா சேர்த்தோம்னா பார்த்துக்கிறங்க. ஒரு சில பேருக்கு அந்த வாடை பிடிக்காது. அதனால் நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கிறங்க. இதை நீங்கள் நிறையா அரைச்சி கூட வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, குஸ்கா இதுக்கெலாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதை இப்போ பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட கரம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க.